நான் வந்து ஊட்டி கொடைக்கானல் எதுவுமே போனது இல்லை சார். கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் வந்து ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டாரு சார். படிப்பு தான் சார் முக்கியம். படிக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். படிப்பு தான் முக்கியம். கல்யாணம் பண்ணீங்க 21 வருஷமா எங்கேயுமே கூட்டு போனாங்க. அதுக்கு பதில் என்ன? பெரிய டிவி தான் ஆன் பண்ணிட்டு குழுமனாலி எல்லாமே காட்டுவேன் சார். நல்லா என்ஜாய் பண்றாங்க. எல்லா படத்துலயும் கல்யாணம் ஆகிற மாதிரி சீன் வருது. அந்த சீனை பார்த்துட்டு உட்கார வேண்டியது. ஏன் கல்யாணம் பண்ணீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்ப என்ன அப்படின்னா, விடுமுறையில் சுற்றுலா செல்ல நச்சரிக்கும் மனைவிகள் விசஸ் நடுங்கும் கணவர்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இந்த சம்மருக்கு உங்களுடைய பிளான் என்ன? சுவிட்சர்லாந்து. ஆமா. சப்போஸ் அது முடியல அப்படின்னா துபாய். ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. இதெல்லாம் வந்து லிஸ்ட்லயே இல்லன்ற மாதிரி இருக்கு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஊட்டி கொடைக்கானலே எவ்வளவு தூரம் போகுமான்னு தெரியல. இவங்க வந்து சொல்றதெல்லாம் ஏதோ பெருசா குண்டத்துக்கு போற மாதிரி இருக்கு தலையில. இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துருவோம்ட்டு புக் பண்ணிட்டேன். ஸ்ரீலங்காவா? அங்க வெயில் தானமா? அங்க வெயில் தான் இருந்தாலும் அது பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. அதுல போயிட்டு வந்துடலாம். இப்போ என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். புக் பண்ணியாச்சா ஸ்ரீலங்காக்கு? புக் நான் பண்ணிட்டு சொல்றேன் சார் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடா. லாஸ்ட் டைம் பாலி போயிருந்தேன் ஆனிவர்சரி அப்போ. அதுல இருந்து கடனே இன்னும் நான் மீண்டு வரல. போனதா பாலி போனதே இஎம்ஐ தான் போனீங்களா? நல்ல ஃபேமிலி இல்ல? குட் ஃபேமிலி. செப்டம்பர்ல ஆனிவர்சரி அப்போ பாலி போனோம். இப்போ ஸ்ரீலங்கா பிளான். இது பர்த்டேக்கு எங்க பர்த்டே வருது. அதனால ஸ்ரீலங்கா. எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? எங்க புடிச்சிட்டு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் ஒரு கண்ட்ரில செலிப்ரேட் பண்ணுமா? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை. இதுக்கு பணம் எப்படி வந்துச்சுமா ஸ்ரீலங்கா போறதுக்கு புக் பண்றது? அவங்க கார்டு தான். அது சரி. நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. வேலையில போன கடனை என்ன வச்சிருக்காப்லையா? அடைக்கலையாம? அது பொறுமையா பாத்துக்கலாம். இன்னும் டைம் இருக்குல்ல. நம்ம போன அடைச்சுக்கிட்ட பெண்ணு. இது உனக்கே அசிங்கமா இல்ல? இல்ல ஹனிமூனுக்கு நாங்க வெளியில போனோம்னு நினைச்சோம். வர்க்காலா தான் போனோம். சோ அதனால ஆனிவர்சரிக்கு பாலி, இப்போ பர்த்டேக்கு ஸ்ரீலங்கா. என்னமோ பக்கத்து தெரு மாதிரி சொல்றாங்க பாருங்க சார். வர்க்காலா தான் போடும் அப்படின்னு. அதானே. ஆல்ரெடி பாலிக்கு உன்னை பலி கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்ரீலங்கா அதானே? ஓகே. நார்வே போகணும் சார். நார்வேவா? அந்த நார்தர்ன் லைட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை சார். இன்னும் அவர்கிட்ட நான் சொல்லல. ஏதோ இப்பதான் சொல்றேன். நார்வேவா? எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாம தான் சார் தேடிட்டு இருக்கேன். டேய் பரமா படிடா. ஒழுங்கா படிடா. எங்கம்மா இருக்கு நார்வே? யூரோப் கண்ட்ரில தான் சார் இருக்கு. சரி சார். அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சரிடா. இல்ல சார், அந்த பேரை கேட்கறதுக்கே வந்து பயமா இருக்குது. அங்க கூட்டு போறோம்னு சொல்றாங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஹனிமூனே எங்கேயுமே கூட்டிட்டு போல சார். சார் அட்லீஸ்ட் இதுவாச்சும் காஸ்ட்லியா ட்ரிப் கூட்டிட்டு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? மாச கணக்கு தான். 8 மாசம் தான் ஆச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஏதோ பக்கத்துல தானே இருக்குதுன்னு கேரளாக்குன்னு வயநாடு கூட்டு போனோம் சார். அங்க ஒரு 7 நாள் போயிட்டு வந்தோம். அதுவும் அவங்களுக்கு பத்தலையா. ஒரு 2 மாசம் கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்து மணாலி சார், காஷ்மீர் போறோம். அங்க ஒரு வாரம். எப்ப நானும் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். இன்டர்நேஷனல் ட்ரிப் போனதா சார் ஹனிமூன் போன கணக்காகும். ஏழைகளின் சுவிட்சர்லாந்து அதுக்கு பேர் தான் மணாலின்னு வச்சிருக்காங்க. அதுல இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் சார். என்ன பண்றது? எல்லாம் தலை எழுத்து. போய் சாணி. லடாக் போகணும்ட்டு. லடாக்கா? நல்ல கிளைமேட். என்னப்பா ரியாக்ஷன்? ஏட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. அந்த மாதிரி போற இடத்துக்கு நம்ம ஒன்றும் அம்பானி பசங்களும் இல்லை, பில்கேட்ஸ் பேரும் கிடையாது சார். இருக்க மோஸ்டா எல்லாமே பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதே அவங்க கன்சிடர் பண்ணி நம்ம கூட்டு போற அளவுக்கு அவங்க சொன்னாங்கன்னா அது ஓகே சார். அதை தாண்டினா ரொம்ப கஷ்டம் தான் சார். நாங்கள் லாஸ்ட் கோவா போயிருக்கோம் சார். கோவா ஓகே. அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் கேளுங்க சார். என்ன அது ஒரு டைப்பா பேசுறாளுங்க. எவ்வளவு ஆச்சு கோவாக்கு பட்ஜெட்? சார் 3 lakhs கிட்ட ஆச்சு. 3 லட்சமா? ப்ளீஸ் கிவ் ஹர் a big hand. எப்படி மேடம் 3 நாள் 50 பேர் கோவாக்காமா? எதுலமா போனீங்க? ஃளைட்ல தான் சார். தங்கன்னா ஹோட்டல் தான் தங்குவாங்களாம் சார். ஓ அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? ஆனா இப்ப நீங்க கோவாக்கே போய் 3 லட்சம் ரூபா அவருக்கு மொய் வச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க ஃபாரின் கூட்டா எவ்வளவு பயப்படுவாரு அவரு? இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். போயில்ல பேஸ். நான் வந்து ஊட்டி கொடைக்கானல் எதுவுமே போனது இல்லை சார். கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் வந்து ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டாரு சார். அப்படியா? ஆமா சார். இன்னியா சொல்ற? ஓகே, உங்களுக்கு எங்க போகணும்னு ஆசை? எனக்கு வந்து ஊட்டி கேரளா அந்த மாதிரி போகணும்னு சொல்லி தான் சார் ஆசை. ஒரு தடவை கூட கூட்டு போல சார். அதுல என்ன பெருமை? பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எங்க அததான் அவங்களும் சொல்றாங்க, கூட்டு போல இருந்தா அவங்களும் சொல்றாங்க. அங்கதானே இடிக்குது. முதல்ல படிப்பு தான் சார் முக்கியம். ஃபர்ஸ்ட் படிச்சிட்டு இருக்கும்போது படிப்பு முக்கியம். படிக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். படிப்பு தான் முக்கியம். கல்யாணம் பண்ணீங்க? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? சந்தர்ப்ப சூழ்நிலை ஆகி போச்சு சார். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியுது.
அப்போ உங்க சந்தர்ப்பம் தான் கூட்டு போக முடியும் தானே? ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணோம் சார். வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். கல்யாணத்தை என்ன சொன்னாங்க வீட்டுல? வேணாம் தான் சார் சொன்னாங்க. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணீங்க? கொடைக்கானல் கூட்டு போக வேண்டியது தானே, பக்கத்துல தானே இருக்கு. சார் அங்கே தான் சார் பிளான் பண்ணி போகலான்னு நினச்சோம் சார். அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஓ அப்படியா விஷயம்? பையன் சின்ன பையனா இருந்தா சார், அதனால போல சார். இப்ப 2 வயசு ஆக போது பாப்போம் சார், கூட்டு போறாங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பையன் வளர்ந்துட்டான் சார். யார் சார் அங்கே அவனை வச்சிருக்கதே ஒரு பெரிய வேலையா இருக்கு சார். இதெல்லாம் ஒரு காரணம். உண்மையிலே படிப்பு தான் முக்கியம்னா படிக்கிற புள்ள கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கணும். உண்மையிலே படிப்பு தான் முக்கியம்னா குழந்தை தள்ளி போட்டுருக்கணும். குழந்தை தள்ளி போடல. நீங்க இவ்வளவும் பண்ணிட்டு படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியங்க, படிப்பை காரணமா சொல்றீங்க. ஆனா அது பொய். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இந்த சம்மர் வெக்கேஷன்ல கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? அவ்வளவுதான். எங்க சந்தா கொடைக்கானல் கூட்டு போயிடும் சார். அடுத்து வண்டியிலே கூட கூட்டு போயிடலாம். அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா. சொன்னதில் வச்சு ஏதாவது பெரிய ஐடியா வச்சிருப்பாங்கன்னு நினைச்சு நான் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன் சார். சார் ஃபர்ஸ்ட் இங்க முடிக்கட்டும் சார், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் போலாம் சார். இதெல்லாம் கம்மி சொல்லப்பா, போக போக பாரு எங்க சாதனை. மனசுல இந்த ஆசை நிறைவேறிடுச்சா? இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? இதுக்குதான் சார் இந்த சோக்கே வந்தது. ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்பதான்டா குமுதா ஹாப்பி. கொடைக்கானல் போகணும்னு சொல்றதுக்கு ஷோக்கு வர வேண்டியதுக்கு அங்க இருந்து இங்க வந்து இங்க உங்க ஆமா கொடைக்கானல் கூட்டு போறேன்னு சொல்றதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கலாம்யா. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையா? சத்தியமா இப்ப போறதுக்கு டிக்கெட் போகணும் 5000 ரூபாய் போறதுக்கு அங்க இருந்தே கூட்டு போயிருக்கலாம் சார். அதான் சொல்றேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? குழுமனாலி குழு மணாலி ஆசைப்பட்டது. ஓ ஆசைப்பட்டது. ஓகே. 21 வருஷமா காத்துட்டு இருக்கேன் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மணாலி பிளான் பண்ணீங்க, எங்கெல்லாம் போயிருக்கீங்க? எங்கேயும் இல்ல சார். மனசு கரையுது சார். கரையுது. இவங்க எல்லாம் ஹனிமூன் சொல்றாங்க. நான் அந்த மூணு தான் பாத்திருக்கேன். கை மூணு தான் பாத்திருக்கேன், ஹனிமூன் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். 21 வருஷமா ஒரு இடத்துக்கு கூட கூட்டு போலங்க. கீழே ரோல உட்காரவங்கலாம் வந்து 5 மாசம் 1 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட்ல உட்காரவங்க 4 வருஷம் அப்படின்னாங்க. அப்பவே கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. நான் ரோல் அங்க புகையுது, இங்க ஒரு மாதிரி நெருப்பு எரியுது. மேல வந்து கண்டிப்பா வெடிக்கும் நினைக்கேன். நீங்க பத்த வச்சிட்டீங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சரியா, இன்னும் வீட்டுல போய் என்ன பிரச்சனை வரும்போது தெரியல. அதையும் சமாளிக்கிறது இங்கே நான் ப்ரிப்பேர் ஆகணும். அம்புட்டு நல்லடா நீ. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சுமா, இப்படி பாவமா பேசிதான் உங்களால சமாளிச்சிருக்காப்ல. எனக்கே ஒரு நிமிஷம் சார் மனுஷன் பாவம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னமோ சொல்றான் விஜி. இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பி இருப்பேன். சார் உங்க ரிக்வஸ்டோட ஒண்ணு பண்ணிக்கிறேன். இந்த குரூப்ல உட்கார்ந்துக்கறே ஒய்ஃப் தான் ரொம்ப அழகா தெரியுறாங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. 21 வருஷமா எங்கேயுமே கூட்டு போலங்க. அதுக்கு பதில் என்ன சார்? எங்க கூட்டு போகணும்னு கேளுங்க முதல்ல. சொல்லு. என்ன சொல்லணும்? மணாலி இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க வேணாலும் கூட்டு போங்க, இல்ல எல்லா இடத்துக்கு கூட்டு போனாலும் பரவாயில்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லா நல்லா ஜில்லுன்னு உள்ள ஏரியா. நான் என்ன பண்ணேன், வீட்டுல உள்ள ஏசி எல்லாம் நல்லா ஆன் பண்ணிட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, பெரிய டிவி தான் ஆன் பண்ணிட்டு குழுமணாலி எல்லாமே காட்டுவேன் சார். நல்லா என்ஜாய் பண்றாங்க. இங்க பார்த்தாலும் அதானே, அங்க போய் பார்த்தாலும் அதானே. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான. இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. நீங்க எல்லா படம் பாக்குறீங்க, எல்லா படத்துலயும் கல்யாணம் ஆகிற மாதிரி சீன் வருது. அந்த சீனை பார்த்துட்டு உட்கார வேண்டியது, ஏன் கல்யாணம் பண்ணீங்க? ஊட்டி கொடைக்கானல் போயாச்சு, மூணார் போயாச்சு சார். கப்புலா கூட்டு போல சார், ஃபேமிலியோட கும்பலா போனோம் சார். போதுமா? அதுக்கு பேர் ஹனிமூனா சார்? 21 வருஷம் ஆச்சு, இன்னும் சார் ஹனிமூனு? இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. 10 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் கொடைக்கானல் போலான்னு சொன்னாரு. சொல்லிட்டு காலையில 5 மணிக்கு வண்டி எடுத்தாரு. அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து 10 மணிக்கு கொடைக்கானல் ரீச் ஆயாச்சு. திரும்ப நைட் 10 மணிக்கு வீட்டை கொண்டு விட்டார். பார்க் போயாச்சு, சில்வர் ஃபால்ஸ் போயாச்சு. அடுத்தடுத்து போ 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 ஆடு மாடை ஓட்டிட்டு போன மாதிரி போட்டான். எப்படி சார்? எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. இவ்வளவு நாளும் கம்முன்னு தான் இருந்தாங்க. இப்ப பொதுக்கூட்டத்துல நமக்கு ஆள் பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுறாங்கனால ஒன்னும் சொல்ல முடியல. பயப்படாத, பயப்படாதா. இனிமே நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்க சொல்லி கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு நீ கூட்டு போறேன்னு சொல்ல முடிஞ்சு போச்சுலப்பா. சொல்லிட்டேன்ல, இப்ப சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். நானு குழுமணாலி ஓகே போலாம். இதெல்லாம் நம்மளா இழுத்துக்கிட்டது. 20 வருஷமா இப்படி சொல்லிட்டு இருக்காரு, கூட்டு போல. அவங்க என்ன சொல்றாங்க, பேச்சுல நம்பிக்கை இல்லை, அவன் பார்த்தாலும் நம்பிக்கை வர மாட்டேங்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டா ஐயா, நீ அள்ளி வீசுவானே, ஆஃப் பண்ணிட வேண்டியதா. 20 வருஷமா கூட்டு போறேன்னு சொல்லி நம்பிக்கையா இருக்கிறாங்கல்ல,
இன்னொரு 2 வருஷம் அதே நம்பிக்கையில் இருக்கட்டுமே. இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். என் பையனே சொல்லிட்டான், கவலைப்படாதம்மா, நான் உன்னை கூட்டு போறேம்மா, டூர் கூட்டு போறேமான்னு சொல்லிட்டான். அப்படியா? நான் என் பெருமையா சொல்லணும்ல, என் வீட்டுக்காரனை கூட்டு போனாருமான்னு சொல்லி நான் எங்க அம்மா வீட்டுல போய் சொல்லணும்ல. பக்கத்துல இருந்த வடிவேல் வந்து என்னையும் நம்பி கேட்கறேன்னு அந்த கதையெல்லாம் இப்ப நான் இருக்கிறேன் நான். ஆனா நல்ல யூ டிசர்வ் an awardமா. 21 வருஷம் இவர் கூட இருந்து இவர் பேச்சை கேட்டதுக்கே உங்களுக்கு விருது கொடுத்துடலாம். 28 வருஷமா இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற? நீ நல்லா புரிஞ்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஹனிமூன் ஒரு டூர் நினைக்கிறீங்க. வந்தாச்சா, கோடனங்கள் பாத்துட்டியா, சில்வர் ஃபால்ஸ் பாத்துட்டியான்னு. நீங்க என்ன டூர் கைடா? சூப்பர் நினைச்சு. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.